ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது 18/12/2007 இந்த ஒரு நாள்ல கர்நாடகால இருக்கிற எடியூர் சித்த லிங்கேஸ்வர சுவாமி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற விடுதியில பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருந்து சம்திங் வினோதமான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்ச உடனே அந்த விடுதியில தங்கியிருந்த ஒரு இன்ஜினியர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து செக்யூரிட்டிட்ட போயிட்டு இங்க ஏதோ ஒரு ரூம்ல இருந்து பேட் ஸ்மெல் வருது, எங்களால ரூம்ல தங்கவே முடியல, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த விடுதியோட செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா போய் எங்க இருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா மோந்து பாக்குறாரு. அப்படி மோந்து பார்த்துட்டே போறப்ப அந்த விடுதலை இருக்கிற பார்வதி பிளாக் அப்படின்ற பிளாக்ல 28ஆம் நம்பர் ரூம்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது அப்படின்றதையும் அந்த செக்யூரிட்டி கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே பயங்கர வேகமா அந்த விடுதோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட ஓடி போய் சார் நம்ம விடுதலை 28ஆம் நம்பர் ரூம்ல இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, நம்ம அதை உடனே ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்னைய சொல்ற, எலி எது செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சார் அந்த ஸ்மெல்ல பாக்குறப்ப எலி செத்து போன வீச்ச மாதிரி தெரியவே இல்லை சார், ஏதோ ஒரு பணம் இருக்க மாதிரியான வீச்சமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே ரிசப்ஷனிஸ்ட்னாலும் பயந்துறாரு. என்னைய சொல்ற பொண வாசனை அடிக்குதா, அப்ப நம்ம இதை ஓபன் பண்ண கூடாது, இது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரிசப்ஷன்ல இருக்கிற போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ண அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படி வந்த உடனே போலீஸ் செக்யூரிட்டியை பார்த்து எந்த ரூம்ல இருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு செக்யூரிட்டி வாங்க சார் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 28ஆம் நம்பர் ரூமுக்கு கூட்டு போய் அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போலீஸ் போக சொல்றாரு. அப்படி போறப்பே பார்த்தா போலீஸால உள்ள கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு செம்மையான ஒரு நாத்தம் அவரோட மூக்க தாக்குது. உடனே அந்த போலீஸ் அவர் வச்சிருந்த கட்சி படுத்து மூக்கு அடிச்ச மாதிரி உள்ள என்ட்ரு ஆகி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த ரூம்குள்ள ஆல்மோஸ்ட் அழுக போற நிலையில பாத்தீங்கன்னா ஒரு வயதான அம்மாவோட பாடி இருக்கு. அந்த அம்மாவோட அப்பியரன்ஸ் வச்சு பாக்குறப்ப இந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 60ல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்றத போலீஸ் கெஸ் பண்ணிறாரு. உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் போட்டோகிராஃபர் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ண சொல்றாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எங்கேயாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப எக்கச்சக்கமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா இது விடுதி இல்லையா, இங்க அடிக்கடி ஆட்கள் வந்துட்டு போவாங்க இல்லையா, அதனாலேயே எக்கச்சக்கமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதுல எந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொலை செஞ்சவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்ல. சோ அதனாலே போலீஸ் என்ன பண்றது எது பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கப்ப அங்க வந்திருந்த இன்ஸ்பெக்டர் ரிசப்ஷனிஸ்ட போயிட்டு 28ஆம் நம்பர் ரூம் யார் லாஸ்ட் எடுத்திருந்தாங்க அந்த டீடைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த விடுதியோட நோட் புக் எடுத்து ரிசப்ஷனிஸ்ட் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ண உடனே இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் லாஸ்டா 15ஆம் தேதி அதாவது இன்னைக்கு இருந்து எக்ஸாக்ட்டா 3 நாளைக்கு முன்னாடி 2 பெண்கள் இந்த 28ஆம் நம்பர் ரூம் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கிறப்ப நார்மலா நாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸா 80 ரூபாய் தான் வாங்குவோம். ஆனா இந்த ரூம் ரெண்டுக்கு எடுத்த அந்த பெண்மணி வழக்கத்துக்கு மாற 80 ரூபாய்க்கு பதிலா 200 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து எனக்கு அந்த ரூமை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்களும் அந்த ரூமை கொடுத்தோம். அப்படி வாங்கினவங்க இந்த நோட் புக் வச்சு நம்ம செக் பண்றப்ப அன்னைக்கு டேலயே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்களே சார், அதுக்கடுத்து அந்த ரூமை வேற யாருக்குமே நாங்க கொடுக்கவே இல்ல. சோ அதன்படி வச்சு பாக்குறப்ப மேபி அன்னைக்கு கொலை நடந்திருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாரு. இதை கேட்டவன இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அந்த நேம் என்ன நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சார் இந்த ரூம் லட்சுமி பாண்டவபுரா அப்படின்றவங்க தான் ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லட்சுமி பாண்டவபுரா அப்படின்ற நேம் நோட் பண்ணிக்கிறாரு. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்க சைடுல இந்த போட்டோகிராஃபர்ட்ட என்னையா போட்டோ எல்லாம் கரெக்டா எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்டோன்னே சார் பக்காவா எல்லா போட்டோ எடுத்து முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இந்த போட்டோ உடனே கர்நாடகால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணுங்க, அப்படி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. அப்படி ஆர்டர் போட்ட அடுத்த சில மணி நேரங்களே பார்த்தா அந்த போட்டோ எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்ட் பண்ணப்படுது. அப்படி சென்ட் பண்ண அடுத்த சில மணி நேரங்களே பார்த்தா அம்ருத்தூர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. அந்த காலை இன்ஸ்பெக்டர் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசுறப்ப சார் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அஞ்சனப்பா அப்படின்ற ஒருத்தர் இப்பதான் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, அவரோட அம்மாவை 3 நாளா காணாமா, அவங்களோட பேர் முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த போட்டோவையும் நீங்க இப்ப ஃபேக்ஸ் பண்ணிருக்கிற இந்த ஒரு போட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சார் இருக்கு, வேணும்னா அந்த அஞ்சனப்பாவை நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுவா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா, உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன அடுத்த சில மணி நேரங்களே அந்த அஞ்சனப்பாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் பக்கத்திலேயே நிக்கிறாரு. அவரை மெல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு கூட்டு போய் அந்த பாடியையும் காட்டுறாரு. அப்படி காட்டின உடனே அஞ்சனப்பா கதறி கதறி அழுகிறாரு. அப்படி அழுகிறத பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணிறாரு இந்த அம்மா தான் இந்த அஞ்சனப்பாவோட அம்மா அப்படின்றத. சோ அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அஞ்சனப்பாவை கூப்பிட்டு உங்ககிட்ட சின்ன சின்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்படி போன உடனே லாஸ்ட் அவங்க அம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, யார் கூட போனாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அஞ்சனப்பாவும் சார் லாஸ்ட் 6 மாசமா எங்க வீடு படாத பாடுபட்டு இருந்துச்சு, எக்கச்சக்கமான கஷ்டங்களை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால எங்க அம்மா ரொம்ப சேடா இருந்தாங்க. அப்படி சேடா இருக்கப்ப லட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அவங்களுக்கு, அவங்கள நான் நேரடியா பார்த்தது கிடையாது, ஆனா அவங்கள பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த லட்சுமின்றவங்க எங்க அம்மாவை மண்டல பூஜை ஒண்ணு பண்ணா உங்க குடும்பத்தோட கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டதா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த கோயிலோட பேரை நான் மறந்துட்டேன். அப்படி போறப்ப அவங்களோட போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதனாலே அவங்களை அதுக்கடுத்து என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவங்க போறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நான் 1 டேல திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா 2-3 நாளாக அவங்க வீட்டுக்கு திரும்பவே இல்லை சார். அதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணேன். ஆனா அப்படி பதிவு பண்ண அடுத்த சில மணி நேரங்களே எங்க அம்மாவை இப்படி பணமா பார்ப்பேன்
பார்ப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறாரு. இப்படி ஒரு அழுதுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இன்ஸ்பெக்டர் மெல்ல அவர்கிட்ட போயிட்டு அந்த லக்ஷ்மி நீங்க டைரக்டா தான் பார்த்தது கிடையாது, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அஞ்சனப்பா சார் ஏன்ட்ட அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இல்ல, ஆனா வீட்டுல இருக்க என்னோட அம்மாவோட போன்ல மேபி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கலாம், அதை வேணா நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனப்பா சொல்றாரு. அதை சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் உடனே உங்க அம்மாவோட போன் இங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அஞ்சனப்பாவும் அங்க இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்படி அவர் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போன அந்த ஒரு டைம்ல நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை கொண்டு வர சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு ஒரு டீ வருது. அந்த டீ வந்தோடனே அந்த டீயை குடிக்கிற டைம்ல பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் அவரோட டேபிள்ல இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கிறப்ப அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அவரை வேற லெவல்ல அதிர வைக்குது. எஸ், அந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா கர்நாடக போலீஸ் தூங்கிக்கிறதாம், கோவிலில் அடுத்தடுத்து நடக்கும் மர்ம கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர்னால செம்ம சாக்காயிராப்ல. ஏன்னா இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு தானே நடந்திருக்கு, அதை இவர் இன்னைக்கு தானே இன்வெஸ்டிகேஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய நியூஸ் பிரஸுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகலை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வாசிக்கிறப்பதான் அவருக்கே தெரியுது இது ஃபர்ஸ்ட் மர்டர் கிடையாது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எக்கச்சக்க மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது. எஸ், அந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா 1999ல இருந்து கோவில்ல கிடந்த சில மர்மமான பிணங்களை பத்தி கிளியர் கட்டா எழுதிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, 2007லயும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட்ஸையும் மென்ஷன் பண்ணி காட்டிருக்காப்ல. சோ அதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டருக்குனாலும் பக்குன்னு அடிக்குது. அப்ப நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரணமான கேஸ் கிடையாது, மிகப்பெரிய சீரியல் கில்லர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ரியலைஸ் பண்ணோன்னே இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடந்த விடுதிக்கு போறாரு. அப்படி போன உடனே 28ஆம் நம்பர் ரூம் லக்ஷ்மி எடுத்த அன்னைக்கு 26 and 27ஆம் நம்பர் ரூம்ல யார் எடுத்தாங்க அப்படின்னு டீடைல்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்டும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. உடனே அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அவங்க வர அந்த டைம்ல அஞ்சனப்பாவும் அவங்க அம்மாவோட போன் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி வந்து அஞ்சனப்பாட்ட போனை வாங்கிட்டு லாஸ்டா கால் வந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு ஏற்றிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படி இதை சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பக்கத்து ரூம்ல இருந்த நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரூம் எடுத்த அதே டேட்ல தான் 28ஆம் நம்பர் ரூம்லயும் 2 பேர் ரூம் எடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஒருத்தவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஐ ஹோப் நீங்க யாரும் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா எனக்கு தேவைப்படுறதுலாம் அந்த தப்பிச்சு ஓடினாங்க பாத்தீங்களா, அந்த பெண்மணியோட முகத்தொற்றம் தேவைப்படுது. சோ நீங்க பார்த்த வரைக்கும் உங்க மைண்ட்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை அப்படியே எங்க ஆர்டிஸ்ட சொல்லுங்க. அதை அவங்க வரைஞ்சு காமிப்பாங்க. அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா அதை எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படி சொன்னோடனே அவங்களும் வரைகிற ஆள்கிட்ட போயிடுறாங்க. அப்படி இவங்க ஆர்டிஸ்ட போயிட்டு ஐடென்டிட்டியை சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல நம்ம ஏட்டு பார்த்தீங்கன்னா டெத் ஆன அந்த முனியம்மாவோட போன்ல லாஸ்டா ரிசீவ் ஆன நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துறாப்ல. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர்ட்ட கொடுக்குறாப்ல. நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பாக்குறாப்ல. அதுல இவங்க கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே நம்பர்ல இருந்து 2 தடவை கால் வந்திருக்கு. அந்த நம்பரை தவிர்த்து பார்த்தா அன்னைக்கு டேல காலே வரல. அதுக்கு முந்தின நாள் தான் வேற நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. சோ அந்த நம்பரை சைபர் கிரைம்ட்ட கொடுத்து இந்த நம்பர் இப்ப எங்க ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாப்ல. உடனே ஏட்டும் பாத்தீங்கன்னா அந்த நம்பரை கொண்டு போய் சைபர் கிரைம்ட்ட கொடுக்குறாப்ல. அவங்களும் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி பாக்குறப்ப அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. சரி, இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அளவுக்கு அதிகமா ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப கர்நாடகால இருக்க தும்கூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு லக்ஷ்மி டெம்பிள்ல தான் ஆக்டிவா இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த பிளேஸ்க்கு இவங்க விரைந்து போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த லக்ஷ்மி டெம்பிளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டி கடை இருக்கு. அந்த பெட்டி கடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வயசான அம்மா இருக்கு. அந்த அம்மாவே பாத்தீங்கன்னா ஏதோ தேங்காய் பழத்தை வித்து பொழப்பா ஓட்டிட்டு இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தா அந்த கோயிலுக்கு முன்னாடி வேற எதுவுமே இருக்க மாதிரியே தெரியல. ஆனா சிம்படி பார்த்தா அளவுக்கு அதிகமா ஆக்டிவா இருந்த இடம் இந்த ஒரு இடமா தானே இருக்கு. சோ போலீஸும் பாத்தீங்கன்னா எதுக்கும் அந்த அம்மாட்ட போய் விசாரிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி கடைக்கார அம்மாட்ட போயிட்டு, பாட்டிமா இந்த போன் நம்பரை பாருங்க, இந்த நம்பர் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி கேக்குறப்ப அந்த பாட்டிமா சிரிச்சுக்கிட்டே, ஏன் எழுத படிக்க தெரிஞ்சா நான் ஏன் இந்த பெட்டி கடையை வச்சிட்டு இருக்க போறேன், அந்த நம்பர் என்னன்னு சொல்லி வேணா நான் தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஏட்டு சிரிச்சுக்கிட்டே, மன்னிச்சிரு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே அந்த பாட்டிமா திரும்பி, ஐயா இது என்னுடைய நம்பரியா அப்படின்னு சொல்லுது. அதை சொன்ன உடனே ஏட்டு திரும்பி இன்ஸ்பெக்டர் சிக்னல் கொடுக்குறாரு. அவரும் பயங்கர ஃபாஸ்டா அந்த பெட்டி கடையிட்ட வர்றாரு. அப்படி இன்ஸ்பெக்டர் வர அந்த ஒரு டைம்ல அந்த பாட்டிமா ஏட்ட பார்த்து, ஐயா நான் ரொம்ப நாளா வச்சிருந்த என் போனை எவனோ ஆட்டியா போட்டு போயிட்டாங்க, நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லையா, ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு, அப்ப திரும்ப அவனை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா கேக்குது. இதை கேட்டோன்னே அந்த இன்ஸ்பெக்டர்னால அந்த பாட்டியை பரிதாபமா பார்த்துட்டு, பாவத்தை இதுவே செல்போனை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கு போல, நம்ம இதை போய் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போனை புதுசா வாங்குறப்ப பெட்டியோட தானே வந்திருக்கோம், அந்த பெட்டி எதுவும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அந்த பாட்டிமாவும், இருக்குமையா இந்த கடைக்குள்ள தான் எங்கேயாவது கிடைக்குமையா தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பெட்டி எடுத்து போலீஸ்ட கொடுக்குது. அதை வாங்கினோடனே அதுல இருக்க ஐஎம்இ நம்பரை இன்ஸ்பெக்டர் நோட் பண்ண சொல்றாரு. ஏட்டு அதை நோட் பண்ணிக்கிறாரு. சோ அந்த ஐஎம்இ நம்பர் கிடைச்சோடனே அந்த நம்பரை சைபர் கிரைம்ட்ட கொடுத்து, இந்த ஐஎம்இ நம்பர் இருக்க போன்ல இப்ப இந்த சிம் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவங்களும் அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி ட்ரேஸ் பண்ணி கடைசியா ஒரு நம்பரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சா அந்த நம்பருக்கு வர எல்லா காலையும் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த நம்பருக்கு வர அதே நேரத்துல அந்த நம்பர்ல இருந்து போற எல்லா கால்ஸையுமே சைபர் கிரைம் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வினோதமான காலும் அந்த ஒரு போன்ல இருந்து போகுது. அந்த ஒரு கால் போய் சேர்ற இடம் எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அவுட்டர் ஏரியால இருக்கிற ஹோஸ்கோட்டை அப்படின்ற ஃபேக்டரி அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கேப் டிரைவருக்கு தான் போகுது. அந்த ஒரு கால்ல பேச ஆரம்பிக்கிறது ஒரு பெண்மணியா இருக்காங்க. அவங்க அந்த கேப் டிரைவர்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அதுதான் நாளைக்கு காலையில எக்ஸாக்ட்டா 7 மணிக்கு பெங்களூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு நீ வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லிட்டு அந்த காலை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு போன் காலை கேட்ட உடனே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்ப நாளைக்கு காலையில இந்த பெண்மணி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டா. இவ சொன்ன அதே 7 மணிக்கு நம்ம பெங்களூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நின்றுட்டோம் அப்படின்னா இந்த பெண்மணி நம்மளால கையும் கொலமா பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போட்ட மாதிரி அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு இன்ஸ்பெக்டர் அவர் கூட இருக்கிற எக்கச்சக்கமான போலீஸ் முதல்ல மஃப்டி ட்ரெஸ்ல பெங்களூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு சூழ்ந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறவங்க எல்லாரோட கையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பிக்சரும் இருக்கு. இந்த பிக்சர் வேற எதுவும் கிடையாது. ஆல்ரெடி அந்த பக்கத்து ரூம்ல இருந்தவங்க கேட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டிராயிங் வரைய சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ். அவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு ஒரு ஃபேஸும் வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க பார்த்த ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. சோ அப்படி சொன்னதுனால அந்த டிராயிங்கை பாத்தீங்கன்னா இப்ப போட்டோ காப்பி எடுத்து அந்த பெங்களூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா மஃப்டி ட்ரெஸ்ல இருக்கிற போலீஸ் டீமே ஒடுக்கவும் செஞ்சுட்டாங்க. சோ அந்த ஒரு பேப்பரை வச்ச மாதிரியே தான் அதே உருவத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெண்மணி இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல வர்றாங்களா இல்லையான்றத அந்த மஃப்டி ட்ரெஸ்ல இருக்கிற எல்லா போலீஸுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பஸ்ல இருந்து ஒரு பெண்மணி இறங்குறாங்க. அப்படி இறங்குற அவங்க கிட்ட ஒரு வினோதமான பேக் இருக்கு. அதை ஒரு போலீஸ் ஆபீசரும் பார்த்துறாரு. அப்படி பார்த்த உடனே அவர் அங்க இருந்த எல்லா மஃப்டி ட்ரெஸ்ல இருக்கிற போலீஸ்க்குமே சிக்னல் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை தான் போக்கஸா வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்க பயங்கர கேஷுவலா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு மொபைல் போன் கடைக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க கையில வச்சிருக்க ஒரு போனை கொடுத்து இது என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு பாருங்க. அப்படி பார்த்த உடனே அந்த ரேட்டை நீங்க என்கிட்ட அப்படியே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதோட கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த போனை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ணி சார் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு போனை தான் சார் இப்ப இந்த பெண்மணி விக்க வந்திருக்காங்க. நீங்க இப்ப வந்தீங்க அப்படின்னா இவங்களை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் பயங்கர ஃபாஸ்ட் அந்த போன் கடைக்கு பக்கத்துல வர்றாரு. அப்படி வந்த ஒரு மஃப்டி ட்ரெஸ்ல இருந்தனால இந்த பெண்மணிக்கு அந்த அளவுக்கு பெருசா டவுட் வரவே இல்ல. அதனால இன்ஸ்பெக்டர் பயங்கர க்ளோஸா அந்த பெண்மணிட்ட வந்துட்டு மேடம் உங்களோட பேக் ஒரு நிமிஷம் கிட்ட கொடுக்குறீங்களா, நாங்க அதை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கால ஒரு மாதிரி சிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு ஒரு மாதிரி பட்டப்பட்டு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. உடனே அந்த பெண்மணி யார் நீங்க, எதுக்கு என் பேக் கேக்குறீங்க, என் பேக்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்கு மரியாதையை கொடுக்குறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு பதற்றம் அதிகமாயிருது. உடனே பயத்துல இந்தாங்க சார் பேக் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்படி கொடுத்த உடனே அவங்க அந்த பேக்கை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்பயே பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி குடு 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 அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்குறாரு. அப்படி சிக்னல் கொடுத்தோடனே அவங்க எல்லாருமே அந்த பெண்மணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கப்ப இன்ஸ்பெக்டர் அந்த பேக்கை ஓபன் பண்ணி உள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகிற கிட்டத்தட்ட 4 எவிடன்ஸ் அந்த ஒரு பேக்ல இருந்து அவர் எடுத்துறாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் தான் 2 சைனடு குப்பிகள், 2வது அடுக்கு கட்ட ரசீது, 3வது இவங்க தங்கின விடுதலை போட்ட ரசீது இருக்கும் போது அந்த ரசீதும் இருக்கு, 4வது ஒரு கோத்ரேஜ் கீயும் இருக்கு, கூடுதலா சில ஜுவல்ஸ் இருக்கு. சோ இதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இந்த பெண்மணி தான் நம்ம தேடிட்டு இருக்க பெண்மணி அப்படின்றத. சோ அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பெண்மணியை உடனே பிடிச்சி இழுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த பெண்மணியை ரவுண்ட் அப் பண்ணிட்டு இதுக்கு மேலே உன்னால தப்பிச்சு ஓட முடியாது, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த பெண்மணி பெருசா எதையுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல, நான் எதையுமே பண்ணல, நான் இன்னசென்ட், நீங்க தப்பா பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது, கொலை பண்ற அளவுக்கு நான் கொடூரியும் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னமோ 10-15 கொலை நான் பண்ண மாதிரி சொல்றீங்க, நான் இது வரைக்கும் கொலை பண்ற இடத்துல பக்கத்துல கூட நின்றது கிடையாது, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தப்பே செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுத்துட்டே தான் இருந்திருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் ஆகுது. அப்படி நைட் ஆன உடனே இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணா, நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை கொண்டு போய் செல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பி போன அடுத்த சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி யாருக்குமே தெரியாம சூசைட் ட்ரை பண்ணிருது. அப்படி ட்ரை பண்ணதுனாலே ஒரு உடல்நிலை பயங்கரமா சிக்காயிருது. இதை பார்த்த உடனே அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இன்னும் அந்த பெண்மணிக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸையும் இவங்களால கிளியர் கட்டா சப்மிட் பண்ண முடியல இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இந்த பெண்மணி வாட்டுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல செத்து போச்சு அப்படின்னா அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. சோ அதனாலே அந்த பெண்மணியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு சரியானதுக்கு அப்புறம் அதை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு இதுக்கு மேல ஒண்ணு நாங்க எங்கேயுமே அனுப்ப போறது கிடையாது, செல்லுக்கு அனுப்ப போறது கிடையாது, 24 மணி நேரம் 7 நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் உன்னை இங்க உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டே தான் இருக்க போறோம், நீ உண்மை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருந்த எல்லா எவிடன்ஸ் எடுத்து அந்த பெண்மணிக்கு முன்னாடி வச்சு இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது, இது எல்லாமே
எல்லாமே ஓம் பேக்ல இருந்து எடுத்ததுதான். இந்த எல்லா எவிடன்ஸுமே லாஸ்டா இறந்து போன முனியம்மாவோட டெத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்றத கிளியர் கட்டா ப்ரூவ் பண்ணுது. அதுல இந்த பேக்ல இருந்த சில ஜுவல்ஸ் நாங்க முனியம்மாவோட பையன்டே காமிச்சோம். அவரும் இது என்னோட அம்மாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. சோ இதுக்கு மேல எவிடன்ஸ் எங்களுக்கு தேவையே கிடையாது. இதை நாங்க அப்படியே கொண்டு போய் கோர்ட்ல காமிச்சாலும் உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீ நடந்த உண்மையை சொல்லி இதுக்கு முன்னாடி எத்தனை கொலை பண்ண அப்படின்றத சொன்ன அப்படின்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்டனை உனக்கு வாங்கி கொடுக்க முடியும். சோ ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்பதான் அந்த பெண்மணியும் நான் யார் அப்படின்ற ஒரு ஈவுலான முகத்தை வெளியே சொல்ல ஆரம்பிக்குது. 1970 வருஷம் கர்நாடகால இருக்க காகலிபுரா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல தான் இந்த பெண்மணி பிறக்குறாங்க. அப்படி பிறந்த இந்த பெண்மணியோட வீடை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது பயங்கரமான வறுமை நிறைந்த வீடு அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஒருவேளை சாப்பிடுறது கூட கஷ்டப்படுற வீடு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தடவை அவங்க அம்மா சமைக்கிறதுக்கு எண்ணெய் போய் எண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிட்டோன்னே அந்த பெண்மணியும் அந்த வில்லேஜ்ல இருக்க பெட்டி கடையில போயிட்டு என்ன கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த பெட்டி கடைக்காரரு என்னையா உங்க அம்மா பழைய பாக்கிய எக்கச்சக்கமா வச்சிருக்கு, அதை கொடுக்கவே வக்கல்ல, இப்ப அடுத்த கடனை வேற கேட்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி, அதாவது சின்ன பிள்ளையா இருக்க அந்த பெண்மணி வச்சிருக்க பாத்திரத்தை வாங்கி அதோட மண்டையிலே எரிஞ்சிடாப்ல. உடனே அந்த சின்ன பிள்ளைய அழுதுகிட்டே போய் நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லுது. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா கடுப்பாய் போய் அந்த கடைக்காட்ட சண்டை போடணும் பார்த்தா கீழே கிடந்த அந்த பாத்திரத்தை எடுத்து போய் அவட்ட கெஞ்சி கூத்தாடி எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்கு. அப்படி அந்த அம்மா காலில் விழுந்து கெஞ்சுற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைக்கு செம்ம அவமானமா இருக்கு. சோ என்ன வாங்கிட்டு வந்த அவங்க அம்மாட்ட ஏமா அவ்வளவு அவசியமா போய் அவர்கிட்ட என்ன வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அவங்க அம்மா இதெல்லாம் யோசிச்சா நம்ம ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த பிள்ளைய பயங்கரமா பாதிக்குது. அப்படி பாதிக்கிற இந்த ஒரு பிள்ளையோட பேர் தான் கெம்பம்மா. அப்படியே இந்த கெம்பம்மாவும் பாத்தீங்கன்னா வறுமையா வளர ஆரம்பிக்குது. இதுக்கு 15 வயசும் ஆகுது. அப்படி 15 வயசு ஆகும்போதே இதுக்கு மேலே உன்னை வீட்டுல வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது, உன்னை காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 15 வயசு ஆகும்போது நிம்மாஸ் ஹாஸ்பிட்டல்ல டெய்லரா வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. சோ மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியே கெம்பம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அது கல்யாணம் மட்டும் கிடையாது, இந்த கெம்பம்மாவுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ளேயே 3 குழந்தையும் பிறந்துருது. அதுல ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்துருது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு செலவு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செலவு அதிகமாகும் இல்லையா. இதுக்கு மேலே புருஷன் நீ மட்டும் வேலைக்கு போனா அது வேலைக்கே ஆகாது, கெம்பம்மா வீட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போய் வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்படி இது வீட்டு வேலைக்கு போற ஒவ்வொரு வீடுமே பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கு. அந்த ரிச்சான வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்ப இதுக்கு பயங்கர பொறாமையா இருக்கும். என்னடா இது நம்ம வாழ்ற இந்த உலகத்துலதான் இவங்களும் வாழ்றாங்க, ஆனா இவங்கிட்ட மட்டும் நல்ல வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல உடை இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்மகிட்ட இது எதுவுமே இல்லையே. சோ நம்ம மட்டும் ஏன் இந்த உலகத்துல புவரா வாழணும், நம்மளும் இந்த உலகத்துல தானே இருக்கோம், நம்மளும் வாழ்றப்ப ரிச்சா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திட்டா பண்ண ஆரம்பிக்குது. அந்த திருட்டு சிறுசா இருக்கிறப்ப யாருக்கும் பெருசா தெரியவே இல்ல. ஆனா ஒரு வீட்டுல போயிட்டு இது நகையை திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட போறப்ப கையும் களவுமா மாட்டிக்குது. அப்படி மாட்டினோடனே விடாடியில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இதை புடிச்சு கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கறப்ப இது மேல இருக்க தப்பு ப்ரூஃப் ஆனதுனாலேயே அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. இதுதான் கெம்பம்மா கிடைத்த முதல் ஜெயில் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போன யாரா இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது, அப்படி தப்புனா நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு தானே திங்க் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கெம்பம்மா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஈவ்லா திங்க் பண்ண ஆரம்பிக்குது. எஸ் இது 6 மாசம் ஜெயில இருந்துச்சு இல்லையா. அப்படி ஜெயில இருக்கப்பே உள்ள இருக்க பெரிய பெரிய திட்டிகள் எல்லாத்தையும் போய் டிஸ்கஸ் பண்ணி எப்படி இப்பெல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டிருக்கு. அப்படி கேட்டு கடைசியா ஒரு ஐடியாவையும் பிடிச்சிருது. அந்த ஐடியாவை பிடிச்சோன்னு ஜெயில விட்டு வெளியவும் வந்துருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கே திரும்பவும் போகுது. ஆனா அப்படி போறப்ப இதை பாக்குறப்ப அவங்க புருஷருக்குனாலும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கௌரவமா வந்துட்டு இருக்க ஆளு. அவர் பேரை சொன்னாலே அந்த ஊர்ல அவருக்கு ஓரளவுக்கு நல்ல மரியாதையே கிடைக்கும். அப்படிப்பட்ட அவருடைய ஒய்ஃப் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு கடுப்பாகத்தானே செய்யும். சோ அதனாலே அவர் கெம்பம்மா கூட பேசுறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. ஆனா கெம்பம்மா இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. நீ பேசினா பேசலாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிலுக்குள்ள கேட்ட ஒரு ஐடியா இருக்கு பாத்தீங்களா, அதை அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்குது. அதுதான் சீட்டு பிடிக்கிறது. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் 10-15 பேர் சேர்ந்து மொத்தமா சீட்டு பிடிப்பாங்க பாத்தீங்களா. அப்படி சீட்டு பிடிக்கிறப்ப குழுக்கள் முறையில ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கும் கலெக்ட் பண்ண காசை மொத்தமா தந்துருவாங்க இல்லையா. அந்த ஒரு சீட்டு பிடிக்கிறது தான் இப்ப கெம்பம்மா பண்ண ஆரம்பிக்குது. அப்படி பண்றப்ப இது பேரை சொன்னா யாரும் சீட்டு போட மாட்டாங்க இல்லையா. அதனாலே தன்னுடைய கணவர் பேரை யூஸ் பண்ணி அதை சீட்டு பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அவர் கணவர் மேல இருந்த நம்பிக்கைனாலேயே எக்கச்சக்க பேர் சீட்டா போடுறாங்க. அப்படி சீட்டு போட்டதுல எக்கச்சக்கமான காசும் வசூலாகுது. அப்படி வசூலான காசை இது ப்ராப்பரா சீட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்காம நல்ல ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு நகைன்னு அது வாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே சீட்டு காசு ஃபுல்லா செலவாய் போச்சு. இதனாலே சீட்டு போட்ட எல்லாரும் வந்து வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தட்டுறதோட மட்டும் இல்லாம நாங்க உங்களை நம்பிதான் சீட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரோட தலையை பிடிச்சு ஆய ஆரம்பிச்சிடறாங்க. இதனாலே கெம்பம்மாவோட கணவர் பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிராப்ல. ஏற்கனவே ஒரு தடவை திருடி தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இப்ப மறுபடியும் திருட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, உடனே இந்த வீட்டு விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுறாப்ல. இந்த கெம்பம்மாவும் வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுது. அப்படி கிளம்பி போன கெம்பம்மா
அம்மாக்கு கையில காசும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஆனா ஓரளவுக்காக சாப்பிட்டாகணும் இல்லையா, சோ அதனாலே மறுபடியும் வீட்டு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி வேலையை கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்டு சில வீடுகள்ல போய் வேலையும் பார்க்க ஆரம்பிக்குது. அப்படி பாக்குறப்ப சின்ன சின்ன திருட்டு வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி பண்றப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பொற்கொள்ளர் வீட்லயும் இதுக்கு வேலை கிடைக்குது. அப்படி வேலை கிடைச்சு அந்த வீட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்கப்பதான் ஒரு வினோதமான கெமிக்கலை பாக்குது. அதை பார்த்தோன்னே இது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு தொட போகுது. அப்படி தொட போறப்ப அந்த பொற்கொள்ளர் கெம்பம்மாவை தடுத்து நிப்பாட்டி, என்ன நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அதை போய் தொட போயிட்டு இருக்க, அதெல்லாம் உன் நகத்துல லைட்டா பட்டு வாய்க்குள்ள போனாலும் நீ அடுத்த செகண்டே மர்க்கையாதான், இதெல்லாம் பயங்கர கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும், நாங்க இதை தங்கத்தை பாலிஷ் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், நீ எல்லாம் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே கெம்பம்மானாலும் என்ன அவ்வளவு டேஞ்சரான விஷயமா இது, ஆனா நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்படி கேட்ட உடனே அவரும் இதெல்லாம் ஒரு வில்லேஜே கொண்டு விடும் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. இதை கேட்டோன்னே கெம்பம்மா அப்படியாயா இதுக்கு பேர் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அந்த பொற்கொள்ளரு இதுதான் சயனைடு அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்றாப்ல. சோ தன்னுடைய வாழ்க்கையிலேயே முதன் முறையா இப்பதான் கெம்பம்மா சயனைடையே பாக்குறா. அதை பார்த்தோன்னே கெம்பம்மாவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா கெம்பம்மா தான் ஆல்ரெடி கிரிமினல் இல்லையா, சோ இதை எப்படி கிரிமினலா யூஸ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓட ஆரம்பிச்ச அடுத்த சில நாட்கள்லயே அந்த பொற்கொள்ளர் வீட்டுல இருந்து அப்ஸ்காண்டோ ஆயிடுது. அப்படி அப்ஸ்காண்டான கெம்பம்மா பொற்கொள்ளர் வீட்டுல இருந்த சயனைடு குப்பிகளையும் தூக்கிட்டு ஓடிடுது. சோ அப்படி தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கெம்பம்மா பிளான் போடவும் ஆரம்பிக்குது. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கெம்பம்மாட சயனைடு குப்பிகள் இருக்குல்ல, இந்த சயனைடு குப்பியை வச்சு யாருக்கு வேணாலும் இதை வாய்க்குள்ள ஊத்தி விட்டு அவங்களை கொண்டுட்டு அவங்க இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் ஆட்டியா போட்டு போயிடலாம் இல்லையா. ஆனா அப்படி ஆட்டியா போட்டு போறப்ப நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. அதே நேரத்துல நம்மளுக்கு நெருக்கமா இருக்கவங்க இல்லாட்டா தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம ஆட்டியா போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மாட்டிக்கிடுவோம். சோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா உட்காந்து பயங்கரமா யோசிச்சு ஒரு பக்காவான பிளானையும் போட்டு முடிக்குது. அதுதான் நம்ம தேடுற ஆட்கள் கண்டிப்பா பெண்மணியா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பெண்மணிகள் தான் நகை நிறைய போட்டிருப்பாங்க, அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ற இடம் கண்டிப்பா கோவிலா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெம்பம்மா பிளான போடுது. ஏன்னா கோவிலுக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எதுக்காக போவாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், என்னோட ஹாப்பினஸ் நான் காட் கிட்ட ஷேர் பண்ண போறேன்னா போவாங்க. அப்படிலாம் போக மாட்டாங்களே. யாருக்கெல்லாம் எப்படா தன்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வருதோ அப்போ மட்டும் தான் நம்ம கடவுளை நினைச்சு கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு ஏன் கடவுளை எவ்வளவு சோகத்தை கொடுக்குற, எதுக்கு இவ்வளவு பாரத்தை கொடுக்குற, இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கணும், எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவோம். அதாவது கஷ்டங்கள் வர்றப்ப மட்டும் தான் நம்ம கோயிலுக்கு போவோம். சோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா கெம்பம்மா தெளிவா பிடிச்சு வச்சிருந்தா. அதாவது கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்றதுக்காக வர்ற பெண்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றத கெம்பம்மா தெளிவா நோட் பண்ணி வச்சிருந்தா. அதுக்காகவே பாத்தீங்கன்னா சில கோவில்களையும் அவ சூஸ் பண்ணி வச்சிருந்தா. அப்படி சூஸ் பண்ணி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு இந்த கெம்பம்மா பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுற மாதிரி கருவறைக்குள்ள போறான். அப்படி போறப்ப வரிசையா எக்கச்சக்கமான பெண்கள் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற எல்லா பெண்களோட முகத்தையுமே இந்த கெம்பம்மா நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப யாரோட கண்கள்லாம் லைட்டா கண்ணீர் வருது, யாரெல்லாம் ரொம்ப சேடா இருக்காங்க அப்படின்றத கண்ணை வச்சு ஸ்கேன் பண்றா. அப்படி ஸ்கேன் பண்றப்ப ஒரு பெண்மணியை கண்டுபிடிக்கிறா. அவங்களோட பேர் தான் மமுதா ராஜன். அந்த மமுதா ராஜனை பிக்ஸ் பண்ண உடனே அவங்களோட கழுத்துல ஏதாச்சும் நகை இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்றா. அப்படி நோட் பண்றப்ப அந்த மமுதா ராஜனோட கழுத்துல எக்கச்சக்கமான நகைகள் இருக்கதையும் நல்லாவே பாத்துறா. சோ இந்த ஒரு மமுதா ராஜன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றதையும் இந்த கெம்பம்மா முடிவு பண்ணிடுறா. அப்படி முடிவு பண்ண உடனே மமுதா ராஜன்ல இருந்து கிட்டத்தட்ட 3 ல இருந்து 4 நாட்களுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா கியூல பாத்தீங்கன்னா இந்த கெம்பம்மா நின்றுட்டு இருக்கா. அதுக்கடுத்து மமுதாவை பிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் கடைசியில மமுதாக்கு பக்கத்திலேயே போய் கெம்பம்மா நின்றுக்கிறா. அப்படி நிக்கிறப்ப மமுதா தன்னோட பாரங்கள் எல்லாத்தையும் வாய் வழியா சத்தமாவே கடவுள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த கெம்பம்மா காது வழியா கேட்டுட்டு நைஸா மமுதாக்கு பக்கத்துல போயிட்டு உன்னோட குறைகள் எல்லாத்தையுமே நான் கேட்டேன், இந்த குறைகளை நீ சாதாரணமா கடவுள்கிட்ட சொன்னா உங்களுக்கு கேட்காது, ஆனா அதே இது மண்டல பூஜை ஒண்ணு பண்ணி நம்ம கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது கடவுளோட காதுல நல்லாவே கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா உன்னோட குறைகள் எல்லாத்தையுமே இந்த அம்மன் நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு மமுதாட்ட சொல்றா. இதை கேட்ட உடனே மமுதா கெம்பம்மாவை திரும்பி பார்த்து மண்டல பூஜை பண்ண என்னோட கஷ்டங்கள் எல்லாமே தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கெம்பம்மா இதை டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா நீ சாமி கும்பிட்டு வெளியே வா, நம்ம உட்காந்து பொறுமையாவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறப்ப மமுதாட்ட இந்த கெம்பம்மா இது ஒரு சிம்பிளான பூஜை தான், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பூஜையே கிடையாது, இந்த பூஜை பண்றப்ப நம்ம பக்கத்துல யாருமே இருக்க கூடாது, நீயும் நானும் மட்டும் தான் இருக்கணும், அதுல இந்த பூஜை சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னா நீயும் அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வரணும். அதாவது ஒரு அம்மன் நம்ம கருவறையில அலங்கரிச்சோம் அப்படின்னா எப்படி அலங்கரிப்போம், அதுக்கு எக்கச்சக்கமான நகைகள் போட்டு பட்டு சேலை கட்டி அழகழகான தோடுகள் போட்டு மூக்குத்தி போட்டு செம்மையா அலங்கரிப்போம் இல்லையா, அதே மாதிரியான அலங்காரத்துல தான் நீ வரணும். உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையும் நீ போட்டுக்கணும், விலையுயர்ந்த பட்டு சேலையும் கட்டிக்கணும். அப்படி கட்டிக்கிட்டு நம்மளுக்குன்னு தனியா ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல நம்ம அம்மன் முன்னாடி உட்கார்ந்து இந்த மண்டல பூஜையை பண்ணோம் அப்படின்னா நீ நினைச்ச எல்லா விஷயமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா சொல்றான். இதை கேட்டோடனே அந்த மமுதானாலும் கண்டிப்பா அந்த மண்டல பூஜையை பண்ணிதான் எப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கெம்பம்மா இந்த கோயில்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு விடுதி இருக்கு, அந்த விடுதியில நம்ம ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு இந்த மண்டல பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா சொல்றான். இதை கேட்டோடனே மமுதானாலும் கொஞ்சம் உஷாராயிட்டு என்னது 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கோயிலா, அங்கெல்லாம் என்னால இவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு வர முடியாது,
முடியாது, என்ன ஆள விட்டுருப்பா சாமி, இதுக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குது. அந்த டைம்ல இந்த கெம்பம்மா அதை தடுத்து நிப்பாட்டி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உன் நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருவேன் பயப்படுறியா, சரி உன் கஷ்டம் தெரியணுன்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு பிடிக்கலாட்டா விட்டு நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா மம்முத்தாட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான். அந்த டைம்ல மம்முத்தா அவங்களை தடுத்து நிப்பாட்டி, என்னால வெளியே தான் நகையை போட்டு வர முடியாது, ஆனா வீட்டுக்குள்ளேயே நகையை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு என் வீட்லயே இந்த பூஜையை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கெம்பம்மானாலும் சிரிச்சுட்டு, உங்க வீட்டுல பூஜை ரூம் இருக்குல்ல, அந்த பூஜை ரூம்ல நம்மளால இது நல்லாவே பண்ண முடியும், ஆனா இந்த ஒரு பூஜையை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும். அதே நேரத்துல இந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு நீயும் நானும் மட்டும் தான் உங்க வீட்டுல இருக்கணுமே தவிர வேற யாரும் உங்க வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு கெம்பம்மா சொல்றா. இதை கேட்ட உடனே மம்முத்தானாலும், கண்டிப்பா அதை நான் ரெடி பண்றேன், எங்க வீட்டுல யாருமே இல்லாத அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அன்னைக்கு நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருது. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே வெளியூருக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி கெம்பம்மாவே அவங்க வீட்டுக்கு வர வைக்குது. அப்படி வர வைக்கிற அன்னைக்கு கெம்பம்மா அவங்க வீட்டுக்குள்ள போறப்ப அந்த மம்முத்தாவோட அப்பியரன்ஸை பார்த்த உடனே அது வேற லெவல்ல மிரண்டுறது. ஏன்னா அதோட கழுத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவ எதிர்பார்த்ததோட அளவுக்கு அதிகமான நகைகள் போட்டிருக்காங்க. அது கழுத்துல மட்டும் கிடையாது, கையிலுமே எக்கச்சக்கமான தங்க வளையல்கள் அண்டு மூக்குத்தி தோடுன்னு சொல்லிட்டு எல்லாமே தங்கமா தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே கெம்பம்மா செம்மையா எக்ஸைட் ஆகி, நான் எதிர்பார்த்ததோடவே நீ அம்மனோட பயங்கரமா அலங்கரிச்சு வந்துட்ட, இன்னைக்கு நம்ம இந்த மண்டல பூஜையை பண்றோம், உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்முத்தாவை அப்படியே கூட்டு போய் பூஜை ரூம்ல உட்கார வச்சு, நீ கடவுள்கிட்ட கண்ணை மூடிட்டு என்ன வேண்டுமோ அதை வேண்டு, நான் செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்களை மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முத்தாவை கண்ணை மூட சொல்லிடுறா. அப்படி மூட சொன்ன உடனே மம்முத்தாவும் கண்ணை மூடிடுறாங்க. அப்படி மூடின உடனே கெம்பம்மா முன்னாடி உட்காந்துட்டு சில மந்திரங்களை சொல்ற மாதிரி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு முணங்கிட்டு, நம்ம பூஜை ஆல்மோஸ்ட் முடிய போது, நான் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த உன்னோட தண்ணியிலேயே திருநீரை கலந்து நான் உன்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ குடிச்சா அப்படின்னா இந்த பூஜை கம்ப்ளீட் ஆயிரும், அப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உன்னோட கஷ்டங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோடனே மம்முத்தாவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுது, கண்ணை மூடிட்டே வேண்டுது. அப்படி வேண்டிட்டு இருக்கப்பே கெம்பம்மா அதுக்கு முன்னாடி இருக்கிற டம்ளர் தண்ணீரை பாத்தீங்கன்னா அது மறைச்சு வச்சிருந்த சயனட குப்பையில இருந்து லைட்டா ஒரு சொட்டு சயனட விட்டு நல்லா கலக்கிடுறா. அப்படி கலக்குனதுக்கு அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு போய் மம்முத்தாக்கு பின்னாடி போயிட்டு, மம்முத்தாவோட தலைமுடி இருக்கு பாத்தீங்கன்னா அதை பிடிச்சி சரட்டு கீழ் நோக்கி இழுக்குது. அப்படி இழுத்த உடனே தலை மேல் நோக்கி போகும் இல்லையா, அப்படி மேல் நோக்கி போறப்போ வழியில மம்முத்தா ஆணு கத்துவாங்க இல்லையா, அப்படி கத்துன உடனே அதோட வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டம்ளர் தண்ணியை சரட்டுன்னு ஊத்திட்டு அதோட வாயு மூக்கி நல்லா அடைச்சிட்டு இந்த கெம்பம்மா நின்றா. அப்படி நின்று அடுத்த சில வினாடிகள்ல மம்முத்தா இறந்து போயிறாங்க. அப்படி இறந்து போன உடனே அவங்க போட்டிருந்த எல்லா தங்க நகைகள், தங்க வளையல், அந்த தங்கத்தோடு தங்க மூக்குத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு இந்த கெம்பம்மா அந்த வீட்டுல இருந்து நைஸா எஸ் ஆகி ஓடி போயிடுறா. அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பூஜை ரூம்ல இறந்து கிடந்த மம்முத்தாவை பார்த்துட்டு, என்னடாச்சு திடீர்னு இப்படி இறந்து கிடக்காங்க, ஒருவேளை சாமிட்ட வேண்டிட்டு இருக்க இறந்துட்டாங்களோ, இது ஒரு நேச்சரான டெத்தா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எந்த விதமான டவுட்டுமே வராம மம்முத்தாவோட உடம்பு அடக்கமும் பண்ணிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு டேட்ல ஸ்ட்ரேஞ்சரா ஒருத்தி உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மம்முத்தா அவங்க வீட்டுல சொல்லல இல்லையா, சோ அதனாலேயே யாரு வந்திருப்பாங்க யாரு போயிருப்பாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாதனாலேயே மம்முத்தாவோட பாடி அவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. இதனாலே தன்னோட ஃபர்ஸ்ட் மிஷனை பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த கெம்பம்மா பண்ணி முடிச்சிடறா. ஆனா அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் அவ சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மர்டர்ல அவளுக்கு எக்கச்சக்கமான பதற்றங்களும் பயமும் கிரியேட் ஆச்சு. ஏன்னா இவ அவங்களோட வீட்லயே போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணா இல்லையா, சோ அதனாலே அவங்க வீட்டுல ஆளாதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. சப்போஸ் யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ கையும் களவுமா மாட்டிருப்பா இல்லையா, சோ அந்த ஒரு விஷயத்தினாலே இனிமேல் நம்ம அடுத்தடுத்து பண்ண போற மர்டரை நம்ம தெளிவா பண்ணணும். அதே நேரத்துல நம்ம மர்டர் பண்ண போற அந்த ஒரு ஆட்களோட வீட்டுக்குள்ள நம்ம போகவே கூடாது அப்படின்றதையும் அவ கிளியர் கட்டா முடிவு பண்ணிடுறா. அப்படி முடிவு பண்ணவ அவளுக்காகவே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வகுக்கிறா. அதுதான் நம்ம டார்கெட் எப்பயுமே ஒரு விமனா தான் இருக்கணும், மேலா இருக்கவே கூடாது. அப்படி நம்ம சூஸ் பண்ற விமனும் வயசானவங்களா இருக்கணும், வயசு கம்மியானவங்களா இருக்க கூடாது. அந்த வயசானவங்களும் ரிச்சானவங்களா இருக்கணும், போரானவங்களா இருக்க கூடாது. அதே நேரத்துல வீக்கானவங்களா இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கவங்களா இருக்க கூடாது. கூடுதலா அவங்க வீட்டுல வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே கூடாது. அது அவங்க வீடு மட்டும் கிடையாது, வீட்டை சுத்தி சரௌண்டிங்ல இருக்க எந்த ஒரு கோயிலையும் இந்த சடங்கை பண்ணவே கூடாது. அவங்க வீட்டுல இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற, அதாவது 50 இருந்து 60 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு விடுதியில தான் இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறா. அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கர்நாடகால இருக்கிற எல்லா கோயிலோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றான். அப்படி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் விடுதி இருக்கும் அந்த கோயிலை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறான். அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த கோயில்கள்ல தான் நம்ம ஆட்களை கூட்டு போய் நகையை பறிச்சு அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போட்டுறா. சோ அப்படி பிளான் போட்டு அடுத்த சில நாட்கள்லயே, அதாவது 31/10/1999 வருஷம் அவருடைய செகண்ட் டார்கெட்டையும் சூஸ் பண்றான். அவங்களுடைய பேர் தான் எலிசபெத். அவங்களுடைய வயசு 52. இவங்க பாத்தீங்கன்னா ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கப்பாலம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்க கண்கள்ல கண்ணீர் வலிய வலிய சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க சில தங்க நகைகளும் அணிஞ்சிருந்தாங்க. சோ அதை பார்த்தோன்னே கெம்பம்மா முடிவு பண்ணிடுறா, இவங்க தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு. அதே நேரத்துல இவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்த உடனே கெம்பம்மா கெஸ் பண்ணிடுறான், இவங்க ஹிந்து கிடையாது கிறிஸ்டியன் தான் அப்படின்னு. அதை முடிவு பண்ணோன்னே நைஸா அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க கரெக்டான கோயிலுக்கு தான் வந்திருக்கீங்க, நீங்க இந்த கோயில்ல வேண்டுறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே அந்த எலிசபெத்தும் அழுதுகிட்டே, என்னுடைய பேத்தி காணாம போயிட்டா, நானும் எத்தனையோ சர்ச்சில் போய் வேண்டி பார்த்தேன், ஆனா
ஆனா என் பேத்தி கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் என்கிட்ட சில பேரு கப்பாலம்மா கோயில்ல போய் வேண்டுறீங்க அப்படின்னா உங்க பேத்தி உங்ககிட்டயே திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கெம்பம்மா அவங்க உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சாதாரணமா வேணாலும் உங்க பேத்தி உங்களுக்கு திரும்பி வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு மண்டல பூஜை பண்ணணும். அதுக்கு நீங்க நகைகள் நிறைய அணிஞ்சிருக்கணும். ஒரு ரூம்ல நம்ம 2 பேரும் தனியா போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே எலிசபெத் நானே கோயில் சுத்திட்டு இருக்கனால என்கிட்ட பெருசா நகையெல்லாம் இல்ல. என் கழுத்துல இருக்க சில நகைகள் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. வேணா நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரவா, எடுத்துட்டு வந்த பிறகு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கெம்பம்மா சரி போயிட்டு வரணும்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு எலிசபெத் 3ல இருந்து 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கெம்பம்மா 3ல இருந்து 4 நாளா அவ்வளவு நாளா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் வேணா அம்மன்ட்ட கேட்டு பாக்குறேன். அம்மன் வாக்கு கொடுத்துட்டான் இருக்க நகையை வச்சே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்ட்ட போய் சாமி கும்பிடுற மாதிரி உட்காந்து சாமி கும்பிடுறான். அப்படி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்து அம்மன் வாக்கு கொடுத்துட்டா உன்கிட்ட இருக்க நகை வச்சே பூஜை பண்ணலாமா, நீ உடனே பக்கத்துல இருக்க விடுதிக்கு வா, நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தை கூப்பிட்டு அந்த விடுதிக்கு போறா. அப்படி போறப்பே எலிசபெத் கிறிஸ்டியன் அப்படின்றனால இவங்க கண்டிப்பா தீர்த்தம் குடிக்க மாட்டாங்க அப்படின்றது கெம்பம்மாக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே மைசூர் பாக்க வாங்கி அதுல சைனடை கலந்துடுறான். அதுக்கப்புறம் எலிசபெத்தை விடுதியில உட்கார வச்சுட்டு பூஜை பண்ற மாதிரி கெம்பம்மா சில வேலைகளை பார்த்துட்டு அவ சைனடை கலக்கி வச்சிருந்த மைசூர் பாக்க கொடுத்து எலிசபெத்தை போட்டு தள்ளிடுறா. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எலிசபெத் இருக்க நகைகள் எல்லாத்தையும் கடத்திட்டு அந்த ரூம்ல இருந்து தெரிச்சு ஓடிடுறா. சோ இப்படிதான் தன்னுடைய 2வது மர்டர் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறா. அதுக்கடுத்து 3வது பாத்தீங்கன்னா எலங்கனா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற எலங்கனா ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே உன்னிப்பா நோட் பண்றா. அப்படி நோட் பண்றப்ப யாரோட முகம் பயங்கர சேடா இருக்கு, யாரோட கண்கள்லாம் கண்ணீர் அளவுக்கு அதிகமா வருதுன்றதையும் பாக்குறா. அப்படி பாக்குறப்ப ஒரு வயசான அம்மா தான் ரொம்ப சுகமா இருக்கிறதையும் அவங்களோட கண்கள் கலங்கி இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறா. அப்படி நோட் பண்ண உடனே அந்த வயசான அம்மா பக்கத்துல போயிட்டு இந்த கெம்பம்மா உட்கார்றா. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். இப்பதான் ஸ்டார்டிங்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கோயில்ல மட்டும் தான் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருந்தாலேடா, அப்படி இருக்கிறப்ப எதுக்குள்ள திடீர்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு இடத்துல தான் கெம்பம்மா கொஞ்சம் ஜீனியஸாவும் செயல்பட்டு இருக்கா. ஏன்னா அவளோட முதல் கட்ட வேலை என்னது டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டு தானே. இந்த டார்கெட்டை அவ டெம்பிள்ல மட்டும் சூஸ் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சூஸ் பண்ணுவாளாம். ஏன்னா டெம்பிளை விட அளவுக்கு அதிகமா மனசோர்வோட வர்ற இடம் எந்த இடமா இருக்கும், கண்டிப்பா ஹாஸ்பிட்டலா தானே இருக்கும். அந்த இடத்துக்கு வர எல்லாருமே பார்த்தா சோகமா தான் இருப்பாங்க, அதே நேரத்துல மன கஷ்டம் நிறைந்தவங்களா தானே இருப்பாங்க. சோ அந்த இடத்துல போயிட்டு டார்கெட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த எலங்கனா பிளேஸ்க்கு அவ போயிருக்கா. அப்படி போறப்பதான் ஒரு வயசான பாட்டியும் பிடிச்சிடா. அப்படி பிடிச்ச உடனே அவங்க பக்கத்துல போய் உட்காந்து என்ன பாட்டிமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படி கேட்டோடனே இந்த பாட்டிமானாலும் எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி பார்த்துட்டேன், ஆனா எந்த ஹாஸ்பிட்டலும் இது சரியான மாதிரியே தெரியல, இந்த ஆஸ்துமா என்னைய படாத பாடுபடுத்துது, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு எக்கச்சக்கமா சொத்து வேற கிடக்கு, எக்கச்சக்கமா நகை வேற வச்சிருக்கேன், ஆனா இவ்வளவு வச்சிருந்தா என்னமா பிரயோஜனம், ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் கலங்கின மாதிரி கெம்பம்மாட்ட பேசிருக்கு. இதை கேட்ட உடனே கெம்பம்மாங்களும் செம்மையா குசியாயிருது. இன்னொரு அது இந்த கிளவிட்ட எக்கச்சக்கமா நகை இருக்கா, அப்ப இந்த கிளவியை கண்டிப்பா தூக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டிமா நீ லூசா இருக்க, இந்த நோய்க்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் சரியாகவே ஆகாது, எங்க சித்தப்பாக்கு இதே மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு, அவரை நாங்க தும்பூர்ல இருக்கிற சித்தக்காங்க மடத்துக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற ஒரு தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தோம், அப்படி கொடுத்த உடனே அவரோட ஆஸ்துமா காணாம போயிருச்சு. இது எங்க சித்தப்பாக்கு மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமா ஆஸ்துமா இருக்கிற நிறைய பேர் அந்த சித்தகங்கா மடத்துக்கு வருவாங்க, அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிப்பாங்க, அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்கிற ஆஸ்துமா எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடும். இதே மாதிரி உங்களோட ஆஸ்துமாவும் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், உங்களை நானே சித்தகங்கா மடத்துக்கு கூட்டு போய் அவங்க இருக்க தீர்த்தத்தை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்க ஆஸ்துமாவும் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிட்ட இந்த கெம்பம்மா சொல்றான். இதை கேட்டோன்னே அந்த பாட்டினால லைட்டா சிரிச்சுட்டு என்னம்மா நீ என்னைய லூசுன்னு சொல்லிட்டு நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்னாலேயே சரி பண்ண முடியாத ஒரு சித்த ஒரு தீர்த்தம் சரி பண்ணிருமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, போமா அந்த கதையை வேற எங்கேயாச்சும் போய் சொல்லுமா சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. இதை கேட்ட உடனே கெம்பம்மா செம்ம காண்டாகி ஏதோ வயசாகி போயிடுச்சு நீ பாட்டியா இருக்க, உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல வந்து உதவி செய்ய வந்தா நீ என்னையவே சந்தேகப்படுறியா, சரி வீடு நம்பினா நம்பாட்டி போ, நம்பினா உன் ஆஸ்துமா சரியாகும், நம்மளாட்டா நீ கடைசி வரைக்கும் இப்படியே செத்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி கிளம்பி போறா. அப்படி போற அவள அந்த பாட்டிமா அப்படியே விட்டுருந்துச்சுன்னா அது உயிரோட இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷன் ஆகி அட இருமா நான் வயசாகி போய் ஏதோ புத்தி மங்கி போய் ஏதோ பேசிட்டேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாத, அந்த சித்தகங்கா மடத்துக்கு நம்ம என்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதை கேட்ட உடனே கெம்பம்மோட முகத்துல இருந்து செம்மையான ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைல் வந்த உடனே ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்ல இந்த பாட்டிமாவை அந்த மடத்துக்கு கூட்டு போய் அங்க ஒரு ரூமை போட்டு தீர்த்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தண்ணீரை திருநீரை கலந்து அதுல சைனடையும் கலந்து இந்த பாட்டிமா வாயில ஊத்தி விட்டு அதுல இருக்கிற நகை பணங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்க இருந்து கெம்பம்மா ஓடிடுறா. அதுக்கடுத்து அடிச்ச நாயகரே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமா வாழ ஆரம்பிக்கிறான். இப்படியே வருடங்களும் ஓடுது. 2007 வருஷமும் வருது. ஆனா அந்த வருஷத்துல மறுபடியும் தன்னுடைய வேலையை கெம்பம்மா செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த வருடத்துல தன்னுடைய ஃபர்ஸ்ட் மர்டரா முனியம்மாவை பண்றான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா 28 நம்ம ரூம்ல இறந்து கிடந்தாங்க அப்படின்னு அந்த மர்டரை தான் இவ பண்றான். அந்த மர்டரை முடிச்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கெம்பம்மா அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வில்லம்மா அப்படின்றவங்களையும் சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்ண அவங்களுக்கு என்ன சோகம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமா இந்த கோயில்ல இருக்கேன், இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் வைக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா அது ஆசையா மட்டுமே தான் இருக்கே தவிர நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மாட்ட சொல்றாங்க. இதை சொன்ன கெம்பம்மா இவ்வளவுதான் மேட்ரு, இங்க இருந்து 97 கிலோமீட்டர் தூரத்துல மாத்தூர் வைத்திய நாதேஸ்வரர் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போயிட்டு நம்ம
நம்ம சில சடங்குகளை செஞ்சோம் அப்படின்னா நீ நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா சொல்றா. இதை கேட்டோன்னே பிள்ளைமானாலும் நான் ஆர்ட்ஸ் எல்லாம் கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கே இவ்வளவு பெரிய சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கெம்பம்மா, நீ இந்த ஒரு குறைய பெரிய குறையா வச்சிருக்கனால தான் அது நிறைவேற மாட்டேங்குது, இதை மட்டும் செஞ்சு நீ அம்மனை குளிர் வச்சுட்டா அப்படின்னா நீ நினைச்சது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவங்கனாலும் அப்படியே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா கூட கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போன அவங்கள மாத்தூர் வைத்தியநாதேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க விடுதியில வச்சு மர்டரும் பண்ணிடுறா. அப்படி பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நகைகள் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறா. அதுக்கடுத்து கெம்பம்மா பார்த்தா கெப்பல் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அங்க பார்த்தா வேணி அப்படின்ற 32 வயது பெண்மணியை மீட் பண்றாங்க. அந்த பெண்மணி பார்த்தா எனக்கு பெண் குழந்தையா தான் பிறகுது, ஆண் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, அதனாலேயே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு எப்படியாச்சும் ஆண் குழந்தை பிறக்கணும், அதனாலதான் நான் கோயில் கோயிலா ஏறி சாமிட்ட வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மாட தன்னோட குறைகளை சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே கெம்பம்மா இதாண்டா நம்மளுக்கான சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே வேணிய லபக்குன்னு பிடிச்சு இதுக்கு சில பரிகாரங்களை செய்யணும், இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா உடனே நீ நினைச்சது நிறைவேறும், உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணியை போட்டு மயக்கிறா. அப்படி மயக்கிறோட மட்டும் இல்லாம தொட்டப்பள்ளப்பூர்ல இருக்கிற சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற விடுதிக்கு இவங்களை கூட்டு போய் அவங்கள நகை அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சு வழக்கம் போல பூஜை பண்ற மாதிரி பண்ணி சைனடு கலந்த அந்த தண்ணியை கொடுத்து அவங்கள மர்டர் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறா. சோ இந்த மாதிரி 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல இதே மாதிரியான மாடல்ல இந்த கெம்பம்மா போட்டு தள்ளிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணதை வச்சு சொல்றாங்க. இது ஜஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும்தான். ஆனா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர் அண்ட் மீடியால பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கர்நாடகால இருக்கிற எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலில இருந்து இவங்களும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் காணாம போயிட்டாங்க, அதுக்கடுத்து கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். சோ அவங்களாம் எப்படி காணாம போயிருப்பாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. மேபி அவங்களையும் கெம்பம்மா போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. இப்படி எக்கச்சக்க பேரை போட்டு தள்ளிட்டு அவ பாட்டுக்கு காயா சுத்திட்டு இருக்கப்பதான் கடைசியா முனியம்மா கேஸ் வர்றப்பதான் பாத்தீங்கன்னா போலீஸ் பயங்கர தீவிரமா இறங்குனதுனாலதான், அதுவும் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த எல்லா கொலைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி ரைட் பண்ண அந்த ஒரு ஆர்டிக்கலை இன்ஸ்பெக்டர் படிச்சதுனாலதான் அவர் தீவிரமா அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி கடைசியா பாத்தீங்கன்னா கெம்பம்மாவை பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிச்சு அவங்களோட வாக்குமூலம் எல்லாத்தையும் வாங்கிறாங்க. அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி சப்மிட் பண்ண உடனே கெம்பம்மா அவங்ககிட்ட எக்கச்சமா காசு வச்சிருக்காங்க இல்லையா, சோ அதனாலேயே செம்ம ஸ்கில்டான ஒரு லாயரை நியமிக்கிறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 8 கேசஸ்ல எந்தெந்த கேஸ்ல இருந்தெல்லாம் கெம்பம்மாவை வெளியே கொண்டு வர முடியுமோ அந்தந்த கேஸ்ல இருந்தெல்லாம் கெம்பம்மாவை வெளியே கொண்டு வந்துடுறாப்ல. அதாவது இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே வாய் வழியா தான் இருக்கே தவிர யூகம் வழியா தான் இருக்கே தவிர கிளியர் கட்டான எவிடன்ஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாட்சிகளை வச்சு கெம்பம்மாவை சில கேசஸ்ல இருந்து விடுதலை பண்ணிடுறாரு. ஆனா என்னத்தை தான் சில கேசஸ்ல இருந்து விடுதலை பண்ணாலும் நம்ம முனியம்மா கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கெம்பம்மா நல்லாவே மாட்டிக்கிறாங்க. எஸ், கெம்பம்மா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பிடிக்கிறப்ப அவங்களோட பேக்ல என்னென்னலாம் இருந்துச்சு, சில ஜுவல்ஸ் இருந்துச்சு, நகை அடகு வச்ச ரசீது இருந்துச்சு, சைனடு குப்பிகள் இருந்துச்சு இல்லையா. சோ இதை எவிடன்ஸா போலீஸ் சப்மிட் பண்றாங்க. ஆனா அப்படி சப்மிட் பண்றப்ப அந்த லாயர் என்ன சொன்னாப்லன்னு பாத்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் உண்மையான எவிடன்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த எவிடன்ஸ் பிடிக்கிறப்பே பஸ் ஸ்டாண்ட்ல சில பேரை சாட்சிகளா வச்சு அவங்கள நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கணும். ஆனா நீங்க அப்படி பண்ணாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு இந்த பேக் எடுத்து போனீங்க, அப்ப நீங்க அங்க போய் தான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா. சோ இது உருவாக்கப்பட்ட எவிடன்ஸ் தானே தவிர அந்த பேக்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் அடிச்சு சொல்லிராப்ல. ஆனா என்னத்த இவர் இந்த மாதிரி பேசினாலும் அந்த பைக்குள்ள நகை அடகு வச்ச ரசீது இருக்கு பாத்தீங்களா, அந்த ரசீதை வச்சு அந்த நகைக்கடைக்காரர் சாட்சியா சப்மிட் பண்ணிடுறாங்க. அவரும் கோர்ட்டுக்கு வந்துட்டு இவங்க தான் அந்த நகையை அடகு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெம்பம்மா கை கட்டிடுறாப்ல. அது அவர் மட்டும் கிடையாது, 28ஆம் நம்பர் ரூமுக்கு கீ கொடுத்தாரு பாத்தீங்களா ரிசப்ஷனிஸ்ட், அவரும் பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து கீ வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம 26 and 27ஆம் நம்பர் ரூம்ல இருந்தவங்களும் இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க. சோ இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் வச்சு மொத்தமா பாக்குறப்ப இவங்க தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. சோ அதனாலே இவங்களுக்கு இனிஷியலா பாத்தீங்கன்னா மரண தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி அதை ஆயுள் தண்டனையாவும் குறைக்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். 1999க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பெருசா கொலை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து 2007வது வருஷம் தான் பயங்கர ஃப்ரீக்வெண்டா எக்கச்சக்கமான கொலைகள் செஞ்சாங்க இல்லையா. இதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே கெம்பம்மாவுக்கு மொத்தம் 3 குழந்தைகள் இருந்துச்சு இல்லையா, அதுல 1 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை இல்லையா. அதுல 2 பெண் குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கெம்பம்மாட டச்சே கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆண் குழந்தை பாத்தீங்கன்னா கெம்பம்மா கிட்ட நல்ல டச்லயே இருந்திருக்காப்ல. அந்த ஒரு ஆண் குழந்தைய வளர்ந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போற ஸ்டேஜுக்கும் வந்துட்டான். அப்படி வேலைக்கு போற அந்த கெம்பம்மாவோட பையன் பாத்தீங்கன்னா வாடகை டாக்ஸி ஓட்டுற ஒரு டிரைவரா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ அப்படி வாடகை டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த அவனை பார்த்தோன்னே கெம்பம்மாக்கு மனசு தாங்காம நம்ம மகனுக்கு ஒரு புது டாக்ஸியை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவன் அதை ஓட்டி பொழைச்சுக்குருவான் அப்படின்றதுக்காக தான் 2007வது வருஷம் அந்த டாக்ஸி வாங்குறதுக்காக தான் எக்கச்சக்கமான கொலைகள் பண்ணதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ இந்த கதை இப்படிதான் எண்ட் ஆகுது. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.